இது வந்து லிட்ரலாக ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. காசுக்காக ஸ்கெட்ச் போட்டவன் இவன். இப்போ வந்து பசி தெரியல, இப்போ வந்து வீட்டில் இருக்கவங்களோட ஆளுங்க வந்து இவன் சம்பளத்தை எதிர்பார்த்துட்ருக்காங்க அடுத்த வேளை சாப்பாடுக்குன்றது தெரியாது. லோன் மாதம் மாதம் 5000 ஹவுசிங் லோன் போகுதுன்னு தெரியாது. இதெல்லாம் தெரியாதுங்க. ஆனால் இந்த பொண்ணுக்கிட்ட காண்டாக்ட்லேயே இருக்கான். இந்த பொண்ணு வந்து யூகேலேருந்து இங்கே வந்துருச்சு சென்னையில். இவன் வேலை விடுறதுக்கு காரணம் இந்த பொண்ணு. ஓகேங்களா? எதுக்கு? இந்த பொண்ணு விட சொல்லலை. இந்த பொண்ணுக்கிட்ட இப்போ என் கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னு வச்சுக்கோங்களேன், என் கூட காண்டாக்டில் இருக்கணும். ஏதாவது ஒரு மெசேஜை தப்பி தவறி அப்படி இப்படின்னு நாங்கள் 2 பேரும் பிரேக்கில் போகும்போதோ இல்லை எங்கேயோ தப்பி தவறி அவன் மொபைல்லேருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். மாட்டி செத்தானா? அதுக்கு நம்ம அவாய்ட் பண்ணி அந்த பொண்ணை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு வேறு எதுனா வேலையில் ஜாயின் பண்ணுனா இங்கேயும் மெயின்டைன் பண்ணலாம், இங்கேயும் காசை கறக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அவனோட அடிப்படை திட்டமே. அப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அது கூட வந்துட்டு ஆக்சுவலாக இவனுக்கு வந்து ஒன்று என்டையர் லைஃப் அவன் அந்த பொண்ணு கூட பெட் ஷேரிங் பண்ணுறதுக்கு இவன் ரெடியாக இருக்கான். ஏன்னா அதுதான் இவனே ஒரு தடவை சொன்னான்ல, நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, அந்த பொண்ணே பண்ணும், நல்ல கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கும். அந்த ஒரு விஷயத்துக்காக ஹீஸ் ஒரு செக்ஸ் மேனியா ஆள் இவன். ஆனால் வெளியில் பார்த்தா தெரியாது. ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் கை மாதிரி இருக்கும் ஃபேஸு. அவங்க ஃபேமிலியில் யாரோட முகமும் இந்த ஆள் மாதிரி இருக்காது. எல்லாரை பார்த்தாலும் ஒரு திருட்டு கேஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? எல்லாரை சரி ஓகே அந்த வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாரை பார்த்தாலும் ஒரு நார்மல் ஆளுங்க மாதிரி தான் இருக்கும். இந்த ஆள் மட்டும் ரொம்ப பவ்யமாக ரொம்ப நல்லவன். ஒரு ஒரு இது என்ன சொல்கிறது, ஒரு ஜென்டில் மேன் மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும் பார்க்கும்போது. அழகுன்னெலாம் சொல்ல மாட்டேன், நாட் பியூட்டிஃபுல், ஜென்டில்மேன்ற ஒரு இது இருக்கும். ஆனால் உள்ளே இறங்கி பார்த்தா தான் தெரியும் அது சாக்கடை அப்படின்னு. அது வந்து நானே கேட்டுட்டேன், யார் மாதிரி இந்த ஃபேஸு, யார் உங்கள் ஃபேமிலியில் யார் மாதிரியே இல்லை, அவன் மட்டும்தான் எங்கள் ஃபேமிலியில் டிஃப்ரெண்ட்டாக இருப்பான் பார்க்குறதுக்கு, எங்கள் தாத்தா மாதிரி அப்படின்ச்சிங்க ஒரு தடவை. இதையும் நான் கேட்டேன் கல்யாணம் ஆனதுக்கப்புறம். ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு இவன்கிட்ட காண்டாக்டில் இருக்குது. ஸோ இந்த பொண்ணு வந்து இந்த ஆள் வந்து இந்த கம்பெனியில் ரிசைன் பண்ணுறான். நான் ரிசைன் பண்ணுறதுக்கு ஏன்னா நல்ல பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். அண்ட் இன்னொரு வார்த்தை என்ன சொன்னான்னா, கடுப்பாக இருக்குது இந்த ஆஃபீஸில் வந்து ரெகக்னைசேஷன் பண்ண மாட்டுறாங்க நல்ல எம்ப்ளாயீஸ்க்கு, நான் மாங்குன்னு உட்காந்து வேலை செய்கிறேன், இவனுங்கிட்டலாம் வந்துட்டு இதுக்கு மேலே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கம்பெனியை ப்ளே பண்ணிவிட்டு பசங்களாக இருந்துங்க ஒன்றும் எப்பா சரியான விஷங்க, இங்கேருந்து கிளம்பணும், முதல்ல நீங்கள் இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன், வேறு எங்கேயாவது நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிவிட்டு இவன் வந்து அந்த இடத்துல பேப்பர் போடுறான். நானும் சரி அவன் சொன்ன ரீசன்னு தான் வந்து உண்மை அப்படின்னே நினச்சிக்கிட்டு 2 பக்கம் மாங்காய் அடிக்கணும். ஒன்று வந்து அவனோட ஆசை அது கூட படுக்கணுன்னு, இன்னொரு மாங்காய் வந்து என்னோடய சேல்ரி, அவனுக்கு மந்த்லி வேணும், ஃபினான்ஷியலாக நான் வந்து ஹெல்ப் பண்ணணும். ஸோ இதுதான். அப்போ அவன் என்ன பண்ணுறான், கம்பெனி விட்டு போகிறான். கிளம்பிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட காண்டாக்டில் இருக்கான். எப்போ ஃபோன் பண்ணாலும் வெயிட்டிங்கில் தான் போவோம். யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்ன எப்போ பார்த்தாலும் வெயிட்டிங்கு, ரிட்டனே வரமாட்டேது கால்னால், சண்முகன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன் கல்யாணத்துக்காக காசுக்காக, அவர் அது சொல்லிகிட்டு இருந்தார், அவர் இது பேசிகிட்டு இருந்தார். டெய்லி ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 3-4 நாள் தொடர்ந்து ஒரே டைலாகை சொன்னான். சண்முகன்ட்ட பேசிகிட்டு இருந்தேன் காசுக்காக தான். அப்போ நான் ஒரு தடவை கேட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 3 தடவைக்கு மேலே இதே வேர்டு கேட்கும் போது காது கொடுத்துற, இல்லை தொடர்ந்து நேற்று தானே அதை பற்றி பேசினேன், டெய்லி அதே பற்றி மட்டும் பேசிகிட்டு இருக்கியா? இல்லை அவர் வந்து அவரோட ஃபேமிலியை பற்றி சொல்லிட்டுருந்தாரு, அவரோட கஷ்ட காலத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தார், நான் இதுக்காக தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்புறம் நான் திடீர்னு என்ன பண்ணுவான், அவங்ககிட்ட பேசினேன் இவங்ககிட்ட பேசினேன் அப்படின்னு சொல்லி அப்போ எனக்கு வந்து டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில கால்ஸ் மட்டும் நான் கால் பண்ணும்போது வெயிட்டிங்கில் போகுதுன்னா டப்புன்னு என்ன பண்ணுவான், கனெக்ட் பண்ணி விட்ருவான். கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணி விட்ருவான். எதுக்கு கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணேன்னா, நீ சந்தேகப்படக்கூடாதுன்னு தான் இவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன், அதுக்கு தான் கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணேன். சரி ஓகே நான் கட் பண்ணுறேன், நான் உன்னை சந்தேகப்பட்டேன், நான் இப்போது யார்கிட்ட பேசினேன்னு தான் கேட்டேன், ரிட்டன் காலே வரமாட்டுதே. அதாவது எல்லா காலையும் கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ண மாட்டான்.
மெஜாரிட்டி ஆஃப் எல்லாம் காலையெல்லாம் கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ண மாட்டான். மெஜாரிட்டி ஆஃப் கான்வர்சேஷன் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட தான் இருக்குது. அப்பப்போ யார்கிட்டயாவது ஆம்பளை பசங்கிட்ட ஏதாவதுக்கு ஹெல்ப்புக்கோ இல்லை எதுக்காக சும்மா பேசுகிறான்னா நைஸாக கனெக்ட் பண்ணி விட்டு இவங்ககிட்ட தான் பேசிகிட்ருக்கேன், அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம் அப்படிங்கிறதுக்காக. இப்படி தாங்க போச்சு. என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல எனக்கு. அந்த டைமில் நான் வந்து லோனுக்கு தான் அலைவேன். இவன் வந்து கம்பெனியும் குவிட் பண்ணிட்டானா, அடுத்த வேலையை நான் என்ன பண்ணுறேன், எல்லா சாட்டர்டே இவனுக்கு வந்து கரெக்டு. இவன் இங்கே வேலை முடித்து இங்கே வேலை விட்ட உடனே கொஞ்ச நாள் பிரேக் எடுத்துகிட்டு, கொஞ்சம் நாளுக்கு தான் ஒரு வீக்ஸ் டைமில் தான் நினைக்கிறேன், பிரேக் எடுத்துகிட்டு டப்புன்னு இங்கே ஜாயின் பண்ணுறான். நம்ம வேளச்சேரி சதர்லேண்டில் ஜாயின் பண்ணுறான். ஓகேங்களா. ஸோ வேளச்சேரி சதர்லேண்டில் ஜாயின் பண்ணதுக்கப்புறமேட்டு ஓகே ஏதோ வேலை கிடச்சிருச்சு மந்த்லி சேலரிக்கு, இப்போ அந்த பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துக்குது. ஆனால் வந்து அந்த சாட்டர்டே சண்டேஸ்லாம் வந்து ஷிஃப்ட்டு டைமிங் மாறுறதுனால போகிறதுனால எங்களுக்கு மீட்டிங்கும் வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கான இதுவும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நான் வந்து லோனுக்கு அலையிறேன் பார்த்தீங்களா, அதனால சுத்தமாக அந்த இது வந்து கொஞ்சம் கேப் ஆகுது. ஆனால் டெய்லி கான்வர்சேஷனில் தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போது ஃபுல் என்டையர் இதில் என்ன ஆச்சுன்னா, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்னு நினைக்கிறேன். செப்டம்பர் ஏதோ ஒரு 3 மாதங்க. ஆகஸ்ட் டு அக்டோபரா இல்லை செப்டம்பர் டு நவம்பரான்னு தெரியல. கொஞ்சம் லோனு ஃபஸ்ட்டு 1 மந்த் ட்ரை பண்ணி லோனு சரியாக கிடைக்காதனால அடுத்தடுத்த மந்த்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டேன் நானே. ரொம்ப ஓவராக அலைய ஆரம்பிச்சிட்டேன். அதாவது எப்படி அந்த அலைச்சல் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஷிஃப்ட்டு டைமிங் வந்து 5:30க்கு முடியும். முடிஞ்ச உடனே ஆஃபீஸில் சோஃபாலே தூங்கிடுவேன். சோஃபாலே தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிடுவேன். முன்னாடி நாள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போதே பிரேக் என்ன பண்ணுவேன், பிரேக்கில் கொஞ்சம் டைம் மெயின்டைன் பண்ணி அதில் கூகுள் சர்ச் பண்ணுறது. என்னென்ன பேங்க்ஸ் எல்லாம் நியர்பை இருக்குது, டைடல் பார்க் கிட்ட என்னென்ன பேங்க்ஸ் இருக்குது, எத்தனை ப்ரைவேட்டு, அது மாதிரிலாம் எடுப்பேன். சரி ஒரு நாளைக்கு இந்த பேங்க் போகலாம், இந்த பேங்க்கு இன்றைக்கி போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொட்டீனாக நடந்துச்சு. எப்படி ரொட்டீனாக நடந்துச்சுன்னா, நெக்ஸ்ட்டு 6 மந்த் வரையும் ரொட்டீனாக நடந்துச்சு. இதில் ஒரு பெரிய ஹெல்த் டேமேஜும் வந்துச்சு எனக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட்டு ஒரு 1-2 மந்த் வந்து ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெயின் ஆகிடுச்சு எனக்கு இந்த ஆகஸ்ட்டெல்லாம். அப்போ ஆகஸ்ட்லாம் வந்து ஹீட் வேறையா, ஓவர் ஹீட் ஆகிட்டு என்ன ஆகிடுச்சு, எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இது மாதிரி ப்ளீடிங் வர ஆரம்பிக்குது எனக்கு. ஓகேங்களா. எங்கே நார்மல் ப்ளீடிங் இல்லை, இது வந்து பைல்ஸ்க்கான ஒரு அறிகுறி. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ளீடிங் வர ஆரம்பிக்குது. எனக்கா ஒன்றுமே புரியல, என்னடா இது அப்படின்னு. வலிக்குதே, உட்கார முடியல, ரத்தம்லாம் வேறு அடிக்கடிக்கு வந்துக்கிட்டே இருக்குது, எங்கேருந்து வருதுன்னு கூட தெரிலையே அப்படின்னு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் கன்சல்ட் பண்ணி ஒரு மாதிரி லோ பிபி ஆகுது அடிக்கடிக்கு. தெரில, கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் வந்து ஹெவி ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டேன். அப்போது என்ன ஆகுது, சரி கன்சல்டிங் பண்ணால் இது மாதிரி ப்ளீடிங் ஆகுது அப்படி இப்படின்னு போய் பார்க்கும்போது, இல்லைம்மா ஃபிஷர் அப்படின்னு இல்லை ஃபிஷர் இல்லை, வேறு எதுவும் சொன்னாங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் பைல்ஸ், இதுக்கு பேருன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு இது வந்து சர்ஜரி பண்ணிடணும், இல்லாட்டி அது வந்து இதுவாகிடும், ஹெவி ஆகிடும், ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இன்சூரன்ஸில் ஹண்டே ஹாஸ்பிட்டலில் இங்கே அம்ஜிக்கரையில் இருக்க ஹண்டே ஹாஸ்பிட்டலில் விசாரிக்கும் போது ஃபுல் கவரேஜ் ஆகுது. ஹெல்த் மினிஸ்டர் ஹண்டே இருக்காங்க, அவங்களோட பையன் கிருஷ்ணா ஹண்டே. ஸோ அவங்க தான் வந்துட்டு சீஃப் டாக்டராக இருந்தாங்க எனக்கு அந்த டைமில். சர்ஜரி பண்ணது வந்து டாக்டர் துரைன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, ரொம்ப பர்ஃபெக்டான ஜாப் பண்ணாங்க. எனக்கு இன்றைக்கி வரைக்குமே அந்த இஷ்யூ இல்லை. கிட்டத்தட்ட இந்த பைல்ஸ் ஆப்ரேட் பண்ணி 2011 பண்ணது, இப்போ வரைக்குமே அதோட பிரச்சனையே இல்லை எனக்கு. ஸோ அப்போது இன்சூரன்ஸ் வந்து கம்ப்ளீட் 100% கவர் ஆகுது. நானும் ஒரு நாள் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம், டாக்டரும் கொடுக்குறாங்க, இந்த டைமில் நீங்கள் வந்து அட்மிட் ஆகிடணும். எங்கள் அம்மா வீட்டில் வந்து ஆல்ரெடி 2 குட்டி குட்டி குழந்தைங்க இருக்குது, எங்கள் அம்மா தான் பார்த்துக்கணும். பெரிய அக்காவோட குழந்தைங்க எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க தான் பார்த்துக்கணும். அப்போ என்ன ஆகுது, நைட் ஆனால் அம்மா எங்கள் கூட இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே வேலையை விட்டு வந்துடுவாங்க, குழந்தைய பார்த்துப்பாங்க. பகலில் நான் மேனேஜ் பண்ணிக்குப்பேன். ஸோ மொத்தமாகவே ஆப்ரேஷன் பண்ணும்போது என் கூட இருந்தாங்க. ஸோ மொத்தமாகவே வந்து 3 நாள் தானே. ஸோ இப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு 3 நாள் கழித்த உடனே வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுறோம். ரிட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துட்டாங்க, சரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ அந்த டைமில் கூட பேச்சுவார்த்தையில் தான் நாங்கள் 2 பேரும் இருக்குமே தவிர, இவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே வெயிட்டிங் போச்சுன்னா, ஐயோ வேண்டாம் இவன் டப்புன்னு கான்ஃபரன்ஸ் கனெக்ட் பண்ணிடுவான். அதனால அத பற்றிலாம் பேச வேண்டாம். யார்கிட்ட பேசுற, என்ன பேசுறான்னா வெயிட்டிங்லேயே தான் போவோம். அப்போ இந்த பொண்ணு வந்துட்டு தீவிரமாக ரெகுலர் கான்டாக்டும் இருக்குது. ட்ரை பண்ணினே இருக்கிறான். அத கரெக்ட் பண்ணுறதுக்கு. அப்போது இந்த பைல் சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிச்சா, வீட்டிலேருந்து ரெஸ்ட் எடுத்தேன் ஒரு 3 நாள் 4 நாள். அதுக்கப்புறம் வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமேட்டு ஆமாங்க. ஆக்சுவலாக சாரி. இவன் குவிட் பண்ணுறதுக்கு சதர்லேண்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பைல் சர்ஜரி பண்ணேன். ஏன்னா, நான் பைல் சர்ஜரி பண்ண உடனே இவன் பைல்ஸோட சர்ஜரி பண்ணான். இவன் அந்த பைல் சர்ஜரி பண்ணிட்டு தான் பேப்பர் போட்டான். ரிசைன் பண்ணான். அப்போ வரையும் என் ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். சாரி. சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தான் பேப்பர் போட்டு குவிட் பண்ணியாச்சு. ஐ திங்க் இட்ஸ் செப்டம்பர் ஆர் அக்டோபர் மந்த்து. அந்த மாதிரி ரொம்ப ஹெவியாகிடுச்சு. நான் லோனுக்கு அலையிறது. இவன் வந்து ஆக்சுவலாக என் கூட தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். என்னென்னா வந்துட்டு ரூமில் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுவோம் பார்த்தீங்களா ரூமுக்கு. போயிட்டு இவன் தங்கச்சி கல்யாணத்துக்கு நான் லோன்னு அலைவேன். சார் வந்து ரூமில் உட்காந்துட்ருப்பாரு. என்னன்னு கேட்டால், எப்படி வர்றது, பைக் இல்லையே, அருண் பைக் எடுத்துகிட்டு போயிட்டான் அப்படின்னு. எப்படிங்க இருக்குது இந்த கதை? வேடிக்கையா இல்லை? நான் பைக்கை வச்சுக்கிட்டா உட்காந்து ஒரு பேங்க்காக போயிட்டு வந்துட்டுருக்கேன். ஆஃபீஸ் கேபு, ஓன் டிரான்ஸ்போர்ட்டு, பஸ்ஸு, ஆட்டோ, ஷேர் ஆட்டோன்னு பிடிச்சி போயிட்டு வந்துட்டுருக்கிறேன். கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் 35 கிலோமீட்டர்ஸு. அப் அண்ட் டவுன் சேர்த்தா நியர்லி 70 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு என்னோடய ட்ராவல் டைம். இவன் எக்ஸாக்டாக 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கான். ஆஃபீஸ்க்கும் அவனோட ரூமுக்கும் எக்ஸாக்டாக 1.5 ஆர் 2 கிலோமீட்டரான்னு தெரில. ஆனால் 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான். அவனுக்கு என் கூட வந்து அவங்க தங்கச்சியோட கல்யாணத்துக்காக அலைய முடியாது. இது வந்து மந்த் அண்ட் மந்த்தாக கேரி ஆன் ஆகுது. ஸோ நான் ஃபஸ்ட்டு பைல் சர்ஜரி பண்ணுறேன். இது மாதிரி பேங்க்குக்கு அலைஞ்சு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட்டு எனக்கு ஃபுல் கவரேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்கிறான், எனக்கும் பைல்ஸ் இருக்குது, நானும் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேன், இன்சூரன்ஸ் இருக்கும் போதே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணஹண்டே அவங்ககிட்டே போயிட்டு கன்சல்டிங் எடுத்துகிட்டு அவனோட சர்ஜரிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் இருக்கேன் கூட. ஓகேங்களா? நைட்டு ஷிஃப்ட்டுக்கு போயிடுவேன். டே டைமில் சீக்கிரமாக வீட்டிலேருந்து கிளம்பி ஹாஸ்பிட்டலில் ஒரு 2-3 ஹார்ஸ் அவன் கூட ஸ்டே பண்ணுவேன். அதுக்கப்புறம் நைட் அங்கேருந்து ஷிஃப்ட்டுக்கு போயிடுறது. இப்படி தான் இருந்துச்சு எனக்கு. அப்புறம் கிட்டத்தட்ட 2 பேருமே சர்ஜரி முடிச்சாச்சு. அவன் பேப்பர் போட்டு குவிட் பண்ணுறான். சதர்லேண்ட் கிடைக்குது. சதர்லேண்டில் மூவ் பண்ணுறான். அப்படி இருந்தும் நான் வந்து ஒரு கொஞ்ச நாள் லீவில் இருந்துட்டு திருப்பி ரெகுலர் ஆஃபீஸ்க்கு போக ஆரம்பிக்கிறேன். திருப்பியும் பழைய மாதிரி பேங்க்குக்கு அலைய ஆரம்பிக்கிறேன். எங்கே சம்டைம்ஸு என்ன பண்ணுவேன், ஆஃபீஸில் தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பசங்கள்லாம் சில பேர் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறாங்க, ஏதாவது நினைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன், ரயில்வே ஸ்டேஷன் திருவான்மியூர் ரயில்வே ஸ்டேஷனில் உட்கார்ந்த மாணிக்கே தூங்கிடுவேன் நான். உட்கார்ந்த மாதிரியே தூங்கிடுவேன். ஏன்னா 8 மணிக்கு மேலே தான் நம்ம கிளம்ப முடியுமே. அப்போ கிளம்புனா தான் வந்துட்டு ஏதாவது பேங்க்கு 9 மணிக்கு திறக்கிறான், 8:45 9:30 ஆகிடும் திறக்கிறதுக்கு. அது திறந்து அது அவன்கிட்ட போய் டீட்டெயிலிங்லாம் கேட்டுக்கிட்டு நான் வீட்டுக்கு போகிறதுக்கு 12:30 ஆகிடும். ஸோ 12:30 ஆகிடுச்சுன்னா அதோட திருப்பி நான் கரெக்டாக வீட்டிலேருந்து 5:05:30க்கெல்லாம் கிளம்புவேன். ஆவடியில் 6:25க்கு ஒரு ட்ரெயின் இருக்கும், 6:25க்கு. அந்த ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு. இது இப்படி இன்னும் அடுத்தபடியாக இன்னும் கொஞ்சம் ஹெவி ஸ்ட்ரெயின் ஆச்சு. ஓகேங்களா? ஆனால் இந்த நாய் என்ன பண்ணும், சதர்லேண்டில் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் பண்ணி 1 or 2 months தான். வெயிட்டிங் அந்த பையன்கிட்ட காசுக்காக கையில்கிட்டேன், இந்த பையன்கிட்ட காசுக்காக போயிட்டேன். அந்த மந்த்தே அப்படியே ட்ராவல் ஆகுதுங்க. அப்போது நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். எங்கள் ஆஃபீஸில் ஒரு கேன்சர் பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு வந்து இது மாதிரி அவங்க வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருக்கு இந்த பையனை. அப்போ இவனும் ஒரு பையனும் போயிருக்காங்க. இவன் கூட ஒரு கிறிஸ்டின் பையன் இருப்பான். அந்த கிறிஸ்டின் பையனை கூட கேரக்டர் அசாசினேட் பண்ணிட்டான்னு சொல்லியிருப்பேன் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோலலாம்.
ஸோ அந்த பையனும் இந்த கேன்சர் பொண்ணும் கேன்சர் பொண்ணோட வீட்டுக்கு இவங்க 2 பேரும் போயிருக்காங்க சரக்கு அடிக்க. இவன் எங்கேயாவது ஓசியில் சரக்குன்னா ஓடி போயிடுவாங்க. ஆனால் அடுத்தவங்களுக்கு இவன் வாங்கி தரணும்னா யோசிப்பான். பொண்ணுங்கன்னா வாங்கி தந்துடுவான். பசங்களுக்குன்னா வந்துட்டு யோசிப்பாங்க. இல்லை மச்சி காசு இல்லை, வீட்டில் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அசிங்கமாக இருக்கும் எனக்கே. இதுக்காகவே நான் கேட்டு நிறைய தடவை சண்டை வந்திருக்கு. ஒரு தடவை இப்படிலாம் ஓப்பனாகவே கேட்டேன் நான். அடுத்தவங்களோட காசில் வந்துட்டு ஜாலியாக குடிக்கிறியே, அவங்களும் கஷ்டப்பட்டு தானே சம்பாதிக்கிறாங்க, நீயும் சம்பாதிக்கிறல்ல, ஏன் உந்தில் வாங்கி கூப்பிட கொடுக்க மாட்டேற? உன் வீட்டுக்கு அவங்கள இன்வைட் பண்ணாலும் அவங்க தான் சரக்கு வாங்கி தரணுன்ற. அசிங்கமாக இல்லையா? எனக்கு இது மாதிரி பிடிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு தடவை சண்டையே வந்திருக்கு. துபாய்லேயும் சண்டை வந்திருக்கு இதே விஷயத்துக்காக. நாங்கள் கல்யாணம் ஆன புதுசுலேயும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க, அவங்களே வாங்கி தர சொல்கிறாங்க குடிக்கிறதுக்கு. வீட்டுக்கு வராங்க, சாப்பாடெல்லாம் போடுறோம். சிக்கனு அது இதுன்னு எல்லாத்தையும் சொன்னதெல்லாம் வாங்கிட்டு வந்தால் எல்லாத்தையும் செஞ்செல்லாம் போட்டேன். அப்போது சரக்கு அடிக்கிறதுக்கு கூட்டின்னு போகிறான். கூப்பிட்டு போயிட்டு அவங்க காசுலேயே என்ன எவ்வளோ செலவு பண்ணேன்? நான் ஏன் செலவு பண்ணுறேன்? சரக்குக்கெலாம் நான் செலவு பண்ண மாட்டேன் மேடம், உங்களுக்கு தான் தெரியும்ல என்னை பற்றி அப்படின்னு. அப்போது என்ன அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்களான்னு. ஆமாம். அசிங்கமாக இல்லையான்னு சொல்லிட்டு அப்போ ஒரு தடவை சண்டை கல்யாணம் ஆன புதுசில் வீட்டுக்கு வந்த பசங்களுக்கு விருந்து வச்ச அன்னைக்கு. அப்போது இந்த பேச்சுவார்த்தை ஜாஸ்தியாகும் போது என்ன சொல்கிறான், ஏன் இவ்வளோ வாங்கி போட்டேனே சாப்பிட்றதுக்கு, எவ்வளோ ஆச்சு அதுக்கெலாம், இதில் சரக்கு வேறு செலவு பண்ணுவாங்களா அப்படின்னா. சச் அ சீப்பஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு ஐ ஹாவ் எவர் மெட். என்னோடய அடி மனசுலேருந்து நான் சொல்கிறேன். ஒரு தருணம் அவன் கூட இருந்த இது எல்லாமே ஐயோ வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி, வேஸ்ட் ஆஃப் லைஃபே வேஸ்ட்டாக போச்சுங்கிற ஒரு ஃபீலை திருப்பி திருப்பி எனக்கு யோசிக்க வச்சான் அவன் கூட இருந்த ஒரு தருணமும். சரி, இது வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம். ஸோ என்ன ஆகுது, இந்த கேன்சர்லேருந்து வெளில மீண்டு வந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறானுங்க இவனுங்க. அப்போது அங்கே போகிற இடத்துல அந்த கிறிஸ்டின் பையன்கிட்ட இவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். இவங்க போகிறாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும். அவங்க வீட்டுக்கு போகிறாங்க, சும்மா அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்க பார்க்கணுன்னு. அங்கே போனாலே சரக்கு அடிப்பாங்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். எங்கே போயாச்சா வந்தாச்சா கிந்தாச்சா தான் நான் கேட்பேனே தவிர்த்து ஏன் போகிறேன் எதுக்கு போகிறேன்லாம் நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. எல்லாமே ஃபோன் தானேங்க. ஃபோனில் கான்வர்சேஷனில் ரெக்கார்டிங் எடுத்தால் இருக்காதா என்ன? இந்த மிரட்டுறது கிரட்டுறது அந்த மாதிரி கேரக்டர் பொண்ணு நான் இல்லை. நீ போகக்கூடாது. நான் எனக்கு தெரிஞ்சு நான் என் கடவுள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், என் பையன் மேலே சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே ஒரு தடவை தான் அவனை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணேன். அவன் காக்னிசன்ட்டில் ஒர்க் பண்ணான். காக்னிசன்ட்டில் ஒர்க் பண்ணும்போது எங்கள் நிச்சயதார்த்தம் ஆனதுக்கப்புறமேட்டு, நான் காக்னிசன்ட்டில் ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே ஆனதுக்கப்புறமான்னு தெரில, அப்போ அவன் வந்து பசங்களோட இந்த ஏற்காடு போகிறோம் எல்லோரும் இது பண்ணுறாங்க, நானும் போகிறேன் அப்படின்னு. அதுக்கு தான் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அவங்ககிட்ட நான் சண்டை போடுறேன், போகக்கூடாது அப்படின்னு. அது ஏன் போகக்கூடாதுன்னா, நீ போகக்கூடாது, நீ போனீன்னா எனக்கு செம கடுப்பாயிடுவேன், போகாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டை போடுறேன். எனக்கு பிடிக்கல, போகாத. எனக்கு என்னென்னா பயம். இவ்வளோ விஷயங்கள் கல்யாணம் நல்லா பேச்சுவார்த்தை போகுது, இது இவ்வளோ தூரம் நடக்குது, ஏதாவது ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு பயம் இருக்குது எனக்கு. ஓகேங்களா? இன்னொன்று வந்துட்டு, இவன் வந்து ஜென்யூன் இல்லைன்ற ஒரு ஃபீலே எனக்கு எப்பவுமே இருந்துகிட்ருக்குது. இவன் வந்து என்னை ஏமாத்துறான்ற ஒரு ஃபீல் வந்து அவனோட வே ஆஃப் பிஹேவிங், அந்த டெக்ஸ்ட் இதெல்லாம் பார்க்கும்போதே எனக்கு எப்பவுமே ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து தான் என்னை போகக்கூடாது, வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் திருப்பி அவங்ககிட்ட போட்டுட்ருக்கேன். அப்படி இருந்தும் அவன் மீறி போயிட்டாங்க. எனக்கெலாம் அங்கே மரியாதை கிரியாதைலாம் என்றைக்குமே இருந்ததில்லை. அவன்கிட்ட எனக்கு மரியாதைன்னு ஒரு நாள் எனக்கு கிடச்சது இல்லைங்க. என்னை ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுவான், ரொம்ப தாழ்த்து பேசுவான், குறை குற்றம் ஜாஸ்தி சொல்லுவான், கிண்டல் கேலி எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். என்ன சொல்கிறது, நிறைய தடவை அழுதுருக்கேன், நிறைய தடவை அவன்கிட்டே சொல்லியே அழுதுருக்கேன். இது மாதிரிலாம் பேசாத, இது மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாத, இது மாதிரிலாம் பண்ணாத, ஹர்ட் ஆகுதுன்னெலாம். ஆனால் அது வந்து அவனுடைய இயல்புன்றதே வந்துட்டு இயர்ஸ் அண்ட் இயர்ஸாக அவன் கூட வாழ்ந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அடுத்தவங்கள வார்த்தையால் ஹர்ட் பண்ணுறது, அவங்கள வந்து கிண்டல் கேலி பண்ணுறது, அவங்களோட கம்யூனிகேஷனை வந்து எல்லாத்தையும் சின்ன சின்ன மைனர் விஷயத்த கூட
பின் பாயிண்ட் பண்ணி ஏதாவது பேசுறது, கிண்டல் கேலி, அடுத்தவங்க வந்து அழுகுறாங்க, அடுத்தவங்க வந்து டென்ஷன் ஆகுறாங்கன்னா, ஹீ என்ஜாய்ஸ் தட் பெயின். ஹீ என்ஜாய்ஸ் அதர்ஸ் பெயின் ஆக்சுவலாக. ஆனால் அது மனசுக்குள்ளே அவன் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். ஆனால் வெளியில் வந்து நான் ரொம்ப கேஷுவலாக தான் இருந்தேன், நான் கேஷுவலாக சொன்னேன், சும்மா சொன்னேன். சேம் வே நீங்கள் பிஹேவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவன்கிட்ட. அவன் வந்து ஏதோ ஒரு இது அவன் எல்லா இதுலேயும் வந்து ஒரு ஒரு மிஸ்டேக் இருக்க தான் செய்யும். அவன் கூட பேச்சுவார்த்தையில் கண்டினியூஸாக பேசினாலே அவன்கிட்ட தெரிஞ்சிடும் இது ஒரு தந்திரமான கேடி அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எதனா அவன்கிட்ட வந்து பின் பாயிண்ட் பண்ணுறீங்க, எதனா பண்ணுறீங்கன்னா ஸ்பாட்டில் அவனுக்கு கோவம் வருங்க. அவனை வந்து யாருமே வந்து நெகட்டிவாக பேசுகிறது பிடிக்காது, தாழ்த்து பேசுறது பிடிக்காது. அதுக்கப்புறமேட்டு அவன் எதாவது தப்பு பண்ணானா அதை பின் பாயிண்ட் பண்ண அவனுக்கு பிடிக்காது. அப்படி கோவம் வரும் அவனுக்கு. இதெல்லாம் என்னோடய அனுபவம். ஸோ இந்த பையன்கிட்ட அந்த அந்த பொண்ணோட வீட்டுக்கு இவன் போனப்போ அந்த பையன்கிட்ட இவன் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கான். எவ்வளோ வருஷம் எனக்கு தெரியல. இந்த 2024 அந்த கிறிஸ்டின் பையன் என் கூட காண்டாக்டில் இப்போ வந்திருக்கான், இன்னொரு பையன் மூலயமா. ஓகேங்களா. வம்சின்னு ஒருத்தவங்களை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வீடியோவில். ரொம்ப நல்லவங்க. ஒரு எந்த ஒரு பொண்ணுங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை இல்லை ஏதாவது ஓப்பனாக ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஒரு ஜென்யூன் ஆம்பளை யார் அந்த கம்பெனிலனா இந்த வம்சின்றவங்க எல்லாரையும் வந்துட்டு ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி, ஒரு அக்கா மாதிரி, ஒரு அம்மா மாதிரி தான் ஒரு பெண்ணுங்கன்னா ஒரு மரியாதை கொடுப்பா ஒரு ஆண்ங்க அந்த ஆள். ஸோ அவர்கிட்ட மட்டும் தான் நான் காண்டாக்டில் இருக்கேன். அவர் மூலயமா இப்போ இந்த கிறிஸ்டின் பையன் இவன் கூட க்ளோஸாக இருந்த பையன் வந்துட்டு காண்டாக்டில் வந்திருக்காங்க. அப்போ தான் நான் வந்துட்டு இது மாதிரி என்னங்க ஈஸ்வரி இது மாதிரிலாம் கேள்விப்பட்டேன் அப்படின்னும் போது அவருக்கும் நான் சொன்னேன் இது மாதிரி. ஆமாங்க இது மாதிரிலாம் ஆச்சு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, இல்லை ஈஸ்வரி ஒரு தடவை எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இது மாதிரி அந்த பொண்ணு கேன்சர்லேருந்து மீண்டு வந்த பொண்ணு, அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டுச்சு சரக்கு அடிக்க. இது மாதிரி அவங்க வீட்டுக்காரர் கூப்பிட்றாரு வாங்கடா அப்படின்னு. அப்போ நாங்கள் போனப்போ அங்கே தாங்க சொன்னான், மச்சி எனக்கு இந்த பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணுது மச்சி, எனக்கு பிடிக்கல மச்சி இந்த பொண்ணை, என்ன பண்ணுறதுன்னு தெரில மச்சி. ஏன்டா அப்படின்னா, இல்லை மச்சி எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, எங்கே போகிறீங்க வரீங்கன்னு கேட்டுனே இருக்கு. யாருன்னா ஒருத்தங்க நம்மளை பற்றி கேட்குறாங்கன்னா அதை சந்தோஷமாக தானே எடுத்துக்கணும், நம்மளை பற்றி யாரோ ஒருத்தங்க விசாரிக்கிறாங்கன்னு. அதுக்கேண்டா ஐயா மச்சி எனக்கு அதெல்லாம் பிடிக்காது மச்சி அப்படின்னு சொல்லியிருக்கானா. இதை வந்துட்டு இப்போ சொல்கிறாரு. அப்போ இப்படி சொன்னாங்க அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், எந்த பீரியடில் இது, இந்த மாதிரி பீரியட்லனா? ஆமாம் ஆமாம் அந்த மாதிரி டைமில் தான். அட பாவி, அந்த டைம்லலாங்க அதான் நான் தான் சொல்கிறேன்ல, என் கல்யாணத்துக்கு முன்னாடி வரையுமே அவனோட பசி ஆற்றுனது என்னோடய சம்பளங்க, என்னோடய உழைப்பு, அவன் பாக்கெட் மணி என்னோடய சம்பளம். இதையெல்லாம் வாங்கிட்டு வயிற்றை ரொப்பிக்கிட்டு பாக்கெட்டை ரொப்பிக்கிட்டு அவன் ஓட்டுற வண்டியில் பெட்ரோலை ரொப்பிக்கிட்டு இவ்வளோ வேலையும் பண்ணிக்கிட்டே இந்த மாதிரியான வார்த்தைங்களை விட்டுருக்கான்றது இந்த 2024 தெரிய வருது பேச போய். அப்போ எத்தனை பேர்கிட்ட நான் பேசாமல் இருந்திருக்கேன், அப்போ எத்தனை பேர்கிட்ட என்னென்னலாம் சொல்லியிருப்பான் எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ஒரு பெரிய காமெடி நடந்துச்சுங்க இந்த 2024 ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இல்லாத ஒரு கதையோ அவங்களோட நெய்பர் கிட்ட இல்லாத ஒரு கதையை புதுசாக உருவாக்கியிருக்கான் என்னை பற்றி. எனக்கே சிரிப்பு வந்துச்சு. நம்புனீங்களா? ஓகே சூப்பர். இப்போ நான் தான் அந்த கேரக்டர். இப்போ நான் சொல்கிறேன் அப்படி ஒரு விஷயமே நடக்கலை. உங்ககிட்ட சொன்ன பர்சன்கிட்டையும் அவங்க முன்னாடி நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இது மாதிரி ஒரு தருணம்லாம் எங்கே இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொல்லுங்களேன், என் முன்னாடி வந்து நிற்க சொல்லுங்களேன். என்னை அவாய்ட் பண்ண தான் சொல்லுவான், ஆனால் நான் அவாய்ட் பண்ண சொல்லுவேன். அவனை வந்து அவாய்ட் பண்ணுங்க, அவங்ககிட்ட பேசாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். என் முன்னாடி நிற்க வச்சு பேசுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் அவனுக்கும் எனக்கும் டிஃப்ரென்ஸு. அவன் பொய் சொல்லி ஊரை ஏமாற்றிட்டு இருக்கான், அதனால என்னை அவாய்ட் பண்ண சொல்கிறான். நான் உண்மையை சொல்லின்னு இருக்கிறேன் தேடி தேடி போய், அதனால அவன் வந்து உங்கள் எல்லாரையும் என்ன அவாய்ட் பண்ண சொல்கிறான். ஏன்னா நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறேன், டீட்டெயிலிங்கும் பண்ணுறேன். வேறு நான் ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறேன். நான் உண்மையாக இருக்கேன், உண்மையாக இருக்கிறதுனால அவன் என்னை அவாய்ட் பண்ண சொல்கிறான் உங்கள் எல்லாரையும். அவன் பொய்யாக இருக்கிறதுனால இதுதான் விஷயம். அப்புறம் என்ன ஆகுது, கொஞ்சம் உளறிட்டேன்னு நினைக்கிறேன், மேபி எமோஷனல் ஓவர் ஆகிறேன்.
ஃபைன். இந்த 2024 தெரிய வருது. ஃபைன், ஓகே. அந்த பொண்ணு போச்சு வந்துச்சு எல்லாம் ஓகே. அந்த பொண்ணுக்குங்க டிசம்பர் மந்த்தோ நவம்பர் மந்த்தோ அந்த பொண்ணுக்கு பர்த்டே. அப்போது இவன் வந்து நாங்கள் தான் 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணுறது இல்லைல்ல, இவன் வேறு கம்பெனி மூவ் ஆகிட்டான்ல. அப்போது ஆனால் அந்த சாட்டர்டேஸில் என்ன பண்ணுவான், ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறமேட்டு அவனோட ஷிஃப்ட் வந்து டைமிங் 2 பேருக்கும் செட் ஆகுதுன்னா அந்த ரூம்மேட் அருணோட பைக் எடுத்துக்கிட்டு வருவான். வந்து எனக்கு ட்ராப் பண்ணுவான். எங்கே வெயிட் பண்ணுன்னுவான். அதாவது அந்த வெயிட் பண்ணு, பைக் எடுத்துகிட்டு வரேன், இதெல்லாம் எதுக்குன்னா வந்தானா பெட்ரோலையும் டேங்க்கையும் ஃபில் பண்ணி தருவேன், வயிற்றுக்குள்ளே இருக்க டேங்க்கையும் ஃபில் பண்ணி தருவேன், பாக்கெட்டையும் ஃபில் பண்ணி தருவேன். அதுக்கு தான் வர சொல்கிறது. வெயிட் பண்ணு, கேபில் போகாத, நான் வரேன்றது. அப்போ நான் சொல்லுவேன், சரி வா, பேங்க்குக்கும் போக வேண்டியது இருக்குது, இன்றைக்கி இந்த பேங்க் இருக்குது, அந்த பேங்க்கையும் போய் பார்த்துட்டு அப்படியே என்னை ட்ராப் பண்ணிவிடுன்னு. ஸோ அது மாதிரி ஒரு நாள் பேங்க்கு போய் பார்த்துட்டு அவனுக்கு சாப்பாடும் வாங்கி கொடுத்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டும் பண்ணிவிட்டு பேங்க்கையும் போய் விசாரிச்சுட்டு டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டு எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு அங்கேருந்தே நான் ஆவடி இது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறான். ட்ராப் பண்ணிட்டு நில்லு, நான் என்ன பண்ண போகிறேன், போய் நானும் அப்படியே வரேன் கொஞ்ச நேரம் ஆவடி வரையும். இவனா பிரச்சனையை இழுத்து போட்டுக்கிட்டாங்க. அன்னைக்கு வந்து இன்னொரு பெரிய வெடி, இன்னொரு அசிங்கமான தருணம் அது அவனோட கேரக்டர் வெளியானது. அப்போது அவன் என்ன பண்ணுறான், என் கூட ட்ரெயினில் வந்து உட்காரும் போது அப்போ நான் சொல்கிறேன், ஏய் அந்த பொண்ணுக்கு இன்றைக்கி பர்த்டே, விஷ் பண்ண வேண்டியது தானே அப்படிங்கிறேன். எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒத்து வராது இந்த சென்ஸ். லைக் இவன் தான் வந்து இனிஷியலாக அந்த பொண்ணோட ஃபேமிலியில் அது எப்படி தெரியுமா, நல்ல பையனை கல்யாணம் பண்ணி அந்த பையனை இது ஏமாற்றிட்டுருக்கு தெரியுமா, இந்த ஆஃபீஸில் இந்த மாதிரி ஆள்கிட்ட இது இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது, இது எல்லாத்தையும் சொல்லி 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 அவாய்ட் பண்ணு, பேசாத, இதுங்கெல்லாம் வந்து ஃபேமிலி ஓரியன்ட் இல்லை, எல்லாத்தையும் சொல்லி நானும் வந்து மெஜாரிட்டி ஆஃப் பீப்புளை அப்படியே யார் யாரெல்லாம் இவன் வந்து கதை சொல்கிறானோ அவங்களெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன். ஏன்னா எல்லாமே நெகட்டிவ் கதையை தான் சொல்லுவான், யாரை பற்றியும் பாசிட்டிவாக சொன்னதே இல்லை. அப்போ அப்படியே அவாய்ட் பண்ணி கிட்டத்தட்ட நான் தான் தனி மரமாக நின்னேன் ஒரு 2-3 பேரோட அந்த ஆஃபீஸில். அப்போது நானே சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு வேறு கேன்சரு, விஷ் பண்ணு பர்த்டே இன்னைக்கு அப்படின்ற. அப்போது ட்ரெயினில் அவன் சொன்ன வார்த்தை ஓம் நம சிவாய அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் மேலே ஆணையாக நான் சொல்கிறேன், அவன் சொன்ன வார்த்தை இந்த கைலாய மலையோட மேலே சத்தியம் பண்ணி நான் சொல்கிறேன், ஏய் அதெல்லாம் ஒரு மூஞ்சி, அதெல்லாம் ஒரு பொண்ணு, அது கேரக்டரை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது, அதுக்கெலாம் வந்து விஷெல்லாம் பண்ண முடியாது, அதுக்கெலாம் விஷ் பண்ணுற அளவுக்குலாம் அது ஒர்த்து இல்லை அப்படின்னு சொல்கிறான். நான் சொல்கிறேன், இன்றைக்கோ நாளைக்கோன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, ட்ரீட்மெண்ட்லலாம் இருக்குது, ரொம்ப நேரம் ஆகுது விஷ் பண்ணுறதுக்கு, விஷ் பண்ணிவிட்டு பிடிக்கலன்னா பரவாயில்ல, விஷ் பண்ணிவிட்டு விட்டுரு அப்படின்னு. வேலையை பார்க்குறியா, எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காதுன்னா அது பிடிக்காது, என்னை ஃபோர்ஸ் பண்ணாத அப்படிங்கிறான். சரின்னு விட்டுட்டேன் நான் கம்முன்னு. ஒரு மெசேஜ் ஒன்று டப்புன்னு பாப்பப் ஆகுது, தேங்க்யூ ஸோ மச்டா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ். இப்போ தான் நான் பார்த்தேன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் விஷிங் மீ ஆன் மை பர்த்டே அப்படின்னு. அந்த மெசேஜை பார்த்த உடனே சொல்லி 2 நிமிஷம் கூட ஆகலைங்க, அந்த மெசேஜை பார்த்த உடனே எனக்கு அப்படியே கண்ணில் தண்ணி. எப்படி இப்படி பச்சையாக போய் பேச முடியுது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சோறெல்லாம் கூட வாங்கி கொடுத்துட்டேன், பாக்கெட்டில் காசெல்லாம் கூட ஃபில் பண்ணி வச்சேன், பெட்ரோல் டேங்க்கை ஃபில் பண்ண சொன்னான், ஃபில் பண்ணேன். எனக்கு அப்படியே பார்த்தோன்னே ஒரு பார்வை பார்த்தேன் பாருங்களேன், அவனுக்கு என்ன பேசுறது ஏது பேசுறது, இன்னும் அவன் கண்மொழி என்னோட மனசுக்குள்ளே நிற்கிது, இன்னும் அவனோட பார்வை, அந்த முழிக்கிற அந்த பார்வை என் மனசில் நிற்கிதுங்க. இப்போ நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே அந்த ட்ரெயினில் ஜன்னல் சீட்டில் உட்காந்துட்ருக்கான், அவன் பக்கத்தில் நான் இங்கே உட்காந்துட்ருக்கேன். மாட்டினானா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, அப்படியே ட்ராவல் பண்ணு, என் கூடவே வரான் ஆவடியில். ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன் உனக்கு, நான் புரிய வைக்கிறேன்றான். எனக்கு அங்கே வார்த்தை வரல, நீ என்னத்தை பேச வைக்கிறது, எனக்கு அங்கே பேச்சு வரல. இதை பார்த்த உடனே அசிங்கம், அப்படியே கண்ணில் தண்ணியை வச்சுக்கிட்டு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன் அப்படிங்கிற.
நீ எத்தனை மணி அதாவது அவன் விஷ் பண்ணியிருக்கான் போல் மிட் நைட்டில் கரெக்டாக 12:30 அந்த மாதிரி விஷ் பண்ணியிருக்கான் போல் மினிமம் ஒரு ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டேன்னு சொல்லிட்டு அதை டெலீட் பண்ணியிருக்கான். ஸோ அந்த பொண்ணுக்கிட்டேருந்து வர மெசேஜ் எல்லாமே டெலீட் பண்ணியிருக்கான். சென்ட் ஐட்டம் எல்லாமே டெலீட்டடாக தான் இருக்கும், எப்போவுமே மெசேஜஸே இருக்காது. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு செம்ம கடுப்பாயிட்டு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னு கண்ணை மூடி திருப்பி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நான் உங்ககிட்ட சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இரு, நான் சொல்கிறேன் பொறுமையாக இருன்றானே தவிர அடுத்தது அவனுக்கு என்ன பேச வர்றதுன்னு தெரில. அப்படியே திணறான். கிட்டத்தட்ட ஆவடி வரைக்கும் ட்ராவல் ஆகிட்டான். இங்கே பாரு, அது பாவம், அது கேன்சரில் இருக்க பொண்ணு, உனக்கு அதை பிடிக்காது. எனக்கு எப்படி பிடிக்காத போச்சு? அதெல்லாம் மறந்துட்டியான்னு கேட்டேன். எனக்கு எப்படி பிடிக்காத போச்சு? நீ தானே நிறைய கதையாக சொன்ன, அவாய்ட் பண்ணுன்னு சொன்ன, அதுங்களாம் ஃபேமிலி ஓரியன்ட் இல்லைன்னு சொன்னேன். இன்றைக்கி என்ன எனக்கு பிடிக்காது உனக்கு பிடிக்காதுன்னு? நீ அதெல்லாம் கூட விடு. நீ என்ன சொன்ன? நானாக வாலண்டியராக உங்ககிட்ட அந்த பொண்ணுக்கு விஷ் பண்ண, அதுக்கு பர்த்டே, அதுக்கு கேன்சர் பேஷண்ட்டுன்ற. அதுக்கு நீ என்ன வார்த்தை இப்போ விட்ட? இப்போ நீ என்ன வார்த்தை விட்டன்னு நான் அவ்வளோ கோவம் எனக்கு. ட்ரெயின் எடுத்துட்டான், போயிட்டே இருக்குது. என்ன வார்த்தை விட்ட? எனக்கு அதில் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியே இல்லை நான். அப்போ இன்னும் எவ்வளோ விஷயங்கள் என் முதுகு பின்னாடி நடந்திருக்குன்னு எனக்கு தெரியலையேங்கிற மாதிரி ஒரு தோணல். பயம் இன்னும் ஜாஸ்தி. ஒரு பக்கம் லோனுன்னு அலைகிறேன். இவங்க வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட எனக்கு ஆகஸ்ட்டோ செப்டம்பரோ வர ஆரம்பித்த ஃபோனு. இது வந்து டிசம்பர் மந்த்துன்னு நினைக்கிறேன், நவம்பரோ டிசம்பரோ. டெய்லி 2 ஃபோன் வரும். அவங்க அம்மா கிட்டேருந்து வரும், அவங்க தங்கச்சி கிட்டேருந்து வரும். ஸோ ஒரு நாளைக்கு குறைஞ்சதும் ஒரு 3-4 ஃபோன் கால்ஸ் எனக்கு வரும். அடித்து அதாவது டெய்லி பேங்க் அலைவேன். வந்து வீட்டுக்கு வரத்துக்கே 12-12:30 ஆகிடும். வந்து தூங்கின்னு இருப்பேன். அந்த தூக்கத்துலேயும் அவங்க கால் பண்ணி என்ன பண்ணுறேன்னு கேட்பாங்க. தூங்கின்னு இருக்கேன்னு சொன்னால் பேங்க் போனியான்னு கேட்பாங்க. இதெல்லாம் வந்து ஃபோன் கான்வர்சேஷனுங்க. நீங்கள் ஃபோன் கான்வர்சேஷனோட ட்ராக் எடுத்தாலே தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட ரெகுலராக கால் பண்ணுவாங்க. ஒரு 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 மந்தில் 30 டேஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 20 to 25 டேஸ் கால் பண்ணியிருப்பாங்க ரெகுலராக. இது வந்து தொடர்ந்துச்சு எல்லா மந்த்தும். நெக்ஸ்ட் 6 மந்த்துக்கு தொடர்ந்துச்சு அந்த ஃபோன் கால்ஸ் அவங்க வீட்டிலேருந்து வர்றது. அன்டில் என்னோடய லோன் சேங்ஷன் ஆகி அவங்க அக்கௌண்ட்டில் டெபாசிட் ஆகிற வரைக்கும் அம்மாவும் பொண்ணும் மாற்றி. ஸோ இவன் ஆவடி வந்துருச்சு. ஆவடியிலேருந்து எங்கள் ஊருக்கு பஸ்ஸு பிடிக்கணும். அழுத மேனிக்கு ஃபுல்லாக துப்பட்டா ஃபுல்லாக ஃபேஸில் ரோல் பண்ணிக்கிட்டு என்னால் அதுலேருந்து வெளில வர முடியல. என்னென்னவோ தோண ஆரம்பிச்சிடுது. இவன் வந்து எப்படி அதை டேக்கிள் பண்ணுறதுன்னு தெரில, என் கூடவே ட்ராவல் பண்ணுறான். எங்கள் ஊர் வருது, எங்கள் ஊரில் இறங்க முடியல. ஏன்னா இவன் கூடவே இருக்கானே, எங்கேருந்து நான் எங்கள் ஊரில் இறங்குறது? ஸோ அந்த பஸ்ஸு எந்த இடத்துக்கு கடைசியில் போதோ அங்கேருந்து இன்னொரு டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த அந்த பஸ்லேயே போகிறோம் நாங்கள். பஸ்ஸும் கடைசி இடத்துல நின்றுடுச்சா, இறங்கியாச்சு. இறங்கிட்டு ஃபோனை கொடு நான் கேட்டேன். இந்த ஃபோன்னால தான் எல்லாம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி விட்டான் பாருங்க. அதாவது நம்ம என்ன தான் ஃபோர்ஸில் ஃபோன் அப்போ வந்து அவன் 6600 யூஸ் பண்ணிருந்தாங்க. 6600 எனக்கு அதான் நினைக்கிறேன், தெரில, ஏதோ ஒரு ஃபோன் வச்சுருந்தான். அடித்தாங்க அடி. அந்த ஃபோனு நம்மளாம் என்ன தான் கோவம் பண்ணாலும் டிஸ்பிளே தான் போகும். ஃபோனு அப்பளமாக போனதை அன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். அப்படி உடஞ்சி போன ஃபோனையும் என்ன பண்ணுறான், அழுதுகிட்டே கண்ணை தொடச்சிக்கிட்டே சிம் கார்டை தேடுறான். ஏன்னா சிம் கார்டு ரொம்ப எசென்ஷியல்.